அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ந்து விஜய் அவர்களை பத்தி நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். ரோட் ஷோ எப்போ அப்படின்னு கடைசியா கூட பேசியிருந்தோம். இப்போ சமீபத்துல ஆடியோ லான்ச் மலேசியால அப்படிங்கிற அந்த பரபரப்பெல்லாம் இருந்துகிட்டு இருந்தது. ஆனா அதுக்குள்ளேயே வர டிசம்பர் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பாண்டிச்சேரியில ரோட் ஷோ விஜய் அவர்கள் பண்ண போகிறதா ஒரு ஃபிளாஷ் நியூஸ். எப்படி இருக்குது நீங்க? ஆனா சேலம் தான் எல்லாம் எதிர்பார்த்தாங்க. சேலத்துல இருந்து மீண்டும் அவரோட பரப்புரை பிரச்சாரத்தை தொடங்குவாருன்னு எதிர்பார்த்துட்டு இருக்க நேரத்துல காஞ்சிபுரத்துல மக்கள் சந்திப்பு வச்சிருந்தாரு ஒரு கல்லூரியில. அதுவே நல்ல வரவேற்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, மக்கள் சந்திப்புன்னு போட்டு தொண்டர்களே ஆர்கனைஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னு. அது எல்லாருமே தொண்டர்கள் இல்லை அப்படின்றது இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் விஜய் அவர்களை, அதாவது மக்களை சந்திச்சு விஜய் அவர்கள் இன்னைக்கு மக்கள் சந்திப்பு வச்சிருக்காரு. குறிப்பிட்ட சிலரை அழைச்சிட்டு போயிருக்காங்க. அந்தவங்க முழுமையா தொண்டர்கள் கிடையாது அப்படின்றத நம்ம இந்த இடத்துல சொல்லலாம். ஏன்னா நம்ம விசாரிச்ச வரைக்கும் அப்படிதான் இருக்கு. அடுத்து சேலம் 4ஆம் தேதி அனுமதி கேட்டிருந்தாங்க. 4, 5, 6 அடுத்தடுத்து நிறைய நிகழ்வுகள் வரனால இது கொஞ்சம் தள்ளி வைங்க அப்படின்னு காவல்துறையிலிருந்து அவங்க பதில் கொடுத்துருக்காங்க. என்ன பண்ண போறாரு? இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இந்த கல்லூரியில் அவரோட பரப்புரை பிரச்சாரம் இருக்க போகுது, மக்கள் சந்திப்பு இருக்க போகுதுன்னு பார்க்கும் முறையில நீங்க சொன்னீங்க அது பத்தின ஒரு விஷயங்கள் எதுவுமே வெளியே வரலையே, என்ன பண்ண போறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த வாரம் என்ன பண்றாரு நம்மளுக்கு தெரியல. இந்த வீக்கெண்ட் சும்மா தான் இருக்கு. ஆனா அடுத்தது என்ன பண்றாருன்னா, நீங்க சொன்ன அந்த 4, 5, 6 தமிழ்நாட்டுல தானே அனுமதி இல்லை. நம்ம இப்ப என்ன பண்ணுவோம்? பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப, எனக்கு தெரிஞ்சு சொல்றேன், ரொம்ப எளிமையா அனுமதி எல்லாம் வாங்கிடலாம். கட்டுப்பாடுகள் நிறைய இருக்கு. ஆனா ரொம்ப நெருங்கின நெருக்கடிகள்லாம் கொடுத்த கட்டுப்பாடுகள் குறிப்பா விஜய்க்கு. ஏன்னா அங்க இருக்கக்கூடியவர் விஜய்க்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். விஜய் அவர்களை ரொம்ப சந்திச்சு இயல்பா பேசக்கூடியவர். அதனால விஜய் அவர்கள் ஒரே நாள்ல அதுலயுமே அந்த நீங்க இப்ப சொன்னது அனுமதி மனு கொடுத்துருக்காங்கல்ல, இது அனுமதி வழங்கிட்டாங்கன்னு எடுத்துக்கங்க. இவங்க கோரிக்கைகள்லாம் கொடுக்கல, இன்ஃபார்ம் பண்றாங்க. அந்த மாதிரிதான் பாண்டிச்சேரியை பொறுத்த வகையில நீங்க எடுத்துக்கணும். விஜய் அவர்கள் 5ஆம் தேதி அப்படின்ற பொழுது வெள்ளிக்கிழமை, சிலர்லாம் சனிக்கிழமைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. திடீர்னு வியாழக்கிழமைன்னு போட்டதுக்கு அப்புறம் வியாழக்கிழமைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாம் எதுவுமே இல்லப்பா, நீ வெள்ளிக்கிழமை தான் சந்திக்கிறாரு. இதுவுமே வெள்ளிக்கிழமை அந்த நாளுக்கு உண்டான அனுமதி, அதாவது அந்த வெள்ளிக்கிழமை அவைலபிளா இருக்கு. மற்ற நாட்கள் வீக்கெண்டா இந்த மாதிரி இருக்காது. அதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஏன்னா வீக்கெண்ட் அப்படின்னா பள்ளிகள், கல்லூரிகள், வேலைக்கு போற ஆட்கள், இந்த மாதிரி எல்லாருமே ஃப்ரீயா இருக்க நேரம், எல்லாருமே அவைலபிளா இருக்கக்கூடிய நேரம். அது வேண்டாம், இந்த மாதிரியான அசம்பாவிதம் எங்கேயுமே நடக்கக்கூடாதுன்ற தெளிவா இருந்தனால வீக் டேஸ்ல பிளான் பண்றாங்க. அதனாலதான் பரப்புரை பிரச்சாரமும் எந்த நாள்ல நடந்துன்னு உங்களுக்கு தெரியும். இப்ப இதுவுமே அப்படிதான் நடந்திருக்கு, நடக்க போகுது. அவங்க அனுமதி கேட்டது என்னன்னா, காலையில இருந்து மாலை வரைக்கும் ஒரு ரோட் ஷோ. எனக்கு தெரிஞ்சு இந்த வார்த்தை தவிர அவருக்கு எங்க போறதுன்னு தெரியல. அவர் மறுபடியும் பாண்டிச்சேரி போறாரு அப்படின்னா அந்த பாண்டிச்சேரியும் ஸ்தம்பிக்க போகுது, அலைகடல் மாதிரி கூட்டம் இருக்க போகுது. இதுல ரொம்ப தெளிவான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு இடத்துல மட்டும் அவர் ரோட் ஷோ பண்ணல, கிட்டத்தட்ட காலையில இருந்து மாலை வரைக்கும் பண்றாரு. அப்படின்றப்போ ஒரு பாண்டிச்சேரி ஓவராலா முடிச்சிடாரு, பிரச்சாரத்தையே முடிச்சிடாரு. அவர் அங்க மைக்கு பிடிச்சி பேசணும்லாம் இல்லை. இங்கேயுமே சில ஊர்கள் அப்படி பேசணும்னு அவசியம் இல்லை. பாண்டிச்சேரியில நான் வந்தா போதும், ரோட் ஷோ பண்ணா போதும், அதுவே மிகப்பெரிய ஒரு பிரச்சாரமா அவர் பாக்குறாருன்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தாங்க. அடுத்து இன்னும் பேசணும், அவர் மேடை போட்டு பேசணும் அப்படிலாம் சொன்னாங்க. இனிமேட்டு அரங்கத்துலதான் இருக்க போன்றது கிட்டத்தட்ட உறுதி ஆயிடுச்சுங்க. இங்க சென்னையில இந்த காஞ்சிபுரத்துல அவருக்கு அவங்க கட்சியில இருக்கவரோட கல்லூரி இருந்தனால இயல்பா ரொம்ப ஈஸியாவும் முடிஞ்சிருச்சு. ஸோ எல்லா ஊர்களையுமே அதிகபட்சம் ஒரு அரங்கம் இல்லை கல்லூரியில ஒரு அரங்கம் வாங்கி இந்த மாதிரி ஒரு 2000 பேர் 3000 பேர் நம்ம பிளான் பண்ணுவோமா அப்படின்ற ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலுமே கூட இந்த மாதிரி டப்புன்னு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு புஷியானந்தா அவர்கள் ஐடியா கொடுத்துருப்பாரு நினைக்கிறேன். தலைவர் இந்த பக்கம் டேட் ஃப்ரீயா தான் இருக்கு, பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் பர்மிஷன் நான் வாங்கிக்கிறேன், அது நம்ம ஏரியா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அங்கே இறங்கிடலாமா அப்படின்னு பேசும்பொழுது நீங்க வாங்க அப்படின்ற மாதிரி தான். ஸோ அதனால அனுமதி வழங்கிட்டாங்கன்னு எடுத்துக்கலாம். ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் அந்த கடிதம். மலேசியான்னு நீங்க சொல்லிட்டு இருக்கோம், நம்ம ஆப் ஸ்கிரீன்லும் அதான் பேசிட்டு இருந்தோம். அவருடைய கடைசி படம் அப்படின்றப்போ, அதாவது உறுதிப்படுத்தாதுன்னு சொல்லி அவரு சொல்லிட்டாரு, என்னோட 69 நான் விலகிக்கிறேன் அப்படின்ட்டு. என்ன இருந்தாலும் அதை ஏத்துக்கவே மாட்டாங்க யாரும். குறிப்பா நம்மளுமே அதை வேண்டாம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த ஒரு மேனரிசம், அந்த ஒரு ஆட்டிடியூட், அந்த ஒரு ஆக்டிங் அந்த மாதிரி யார்கிட்டையுமே கிடையாது. தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடா அப்படின்னு எல்லாம் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே
திரும்பி பார்த்து கொண்டாடப்பட வேண்டிய கொண்டாடிக்கிட்டு இருக்கக்கூடிய நடிகர்கள்ல தமிழ் நடிகர்கள்ல விஜயம் ஒருவர். இங்க ரஜினி அவர்கள் இருக்காங்க, அஜித் அவர்கள் இருக்காங்க, கமல் அவர்கள் இருக்காங்க, நிறைய நடிகர்களுக்கு இருக்காங்க. ஆனா அதிகபட்சமா இருக்கக்கூடிய இந்த 3 பேருன்னு எடுத்துக்கலாம். ரஜினி அவர்கள், விஜய் அவர்கள், அஜித் அவர்கள். அஜித் தெளிவா இருக்காரு, நான் ஒரு பக்கம் ரேஸ் ஒரு பக்கம் ஆக்டிங், நான் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. ஆனா விஜய் அவர்கள் அறிவிச்சதான் யாராலையுமே ஏத்துக்க முடியாத ஒரு இதா இருக்குல்ல. ஸோ அதனால இந்த மலேசியா தேர்வு பண்ண காரணம், அதனால அந்த ஈவெண்ட்டை இங்க வைங்க, நாங்க தமிழக மக்கள் வரோம், ஏன் அங்க வச்சாங்கன்றது முதல் பாயிண்ட். விஜய் ஓகே சொன்னது, மலேசியாவுக்கு விஜய் ஏன் ஓகே சொன்னார்னு ஒன்று இருக்கு இல்ல. எங்க பரப்புரை பிரச்சாரம் வந்தாலே திருவிழா மாதிரி கூட்டம் வருது, கிட்டத்தட்ட புயல் மாதிரி கிளம்பி வராங்க, கட்டுப்படுத்தவே முடியல. ஸோ இந்த பக்கம் அவர் ரோட் ஷோ பார்த்துருந்தீங்க, அதுவுமே வாய்ப்பு இல்லாம போயிருந்தது. இது சினிமாவில் அவரோட கடைசி படம் சொல்லிட்டாரு, எப்படி விடுவாங்க அவங்க? நேரு ஸ்டேடியம்ல நீங்க வைக்கிறீங்க, அரங்கம் கண்டிப்பா நிரம்பிடும். ஏன்னா லியோ ஆர்டோம், இந்த சாய்ராம் காலேஜ்ல வச்சாங்க, எல்லாமே கூட அப்படிதான் இருந்தது, எல்லாமே நிறைஞ்சுதான் இருக்கும். அது அவருக்குன்னு மட்டும் இல்ல, இன்னும் நிறைய நடிகர்களும் இருக்காங்க. ஆனா விஜய் அவர்கள் கடைசி படம் சொல்லிட்டாரு, இந்த மாதிரி அனுமதி ஒரு 20,000 பேர் 25,000 பேருன்றாங்க. அவ்வளவு பேர் தான் வருவாங்களா? ஏன்னா கடைசியா ஒரு ஈவெண்ட்ல பார்க்க போறோம், சினிமா ஈவெண்ட்ல அவரை பார்க்க போறோம்ன்றனால எங்கெங்கேயே இருந்து வருவாங்க. ஏங்க நாமக்கல்ல பிரச்சாரம் அப்படின்றப்பயே திருச்சியில இருந்து வண்டி கட்டி வந்தாங்க, கரூர்ல அங்க நடந்த பொழுது நாமக்கல் திருச்சி 2 சேர்ந்து வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி அவரோட சினிமா படத்தோட கடைசி என்னதான் நீங்க அறிக்கை கொடுத்தாலும் விஜய் தரப்புல இருந்து இந்த மாதிரி தயவு செஞ்சு வராதிங்க, நீங்க வராதிங்க, நீங்க இருங்க, நீங்க டிவியில பாருங்க, இல்ல ஏதாவது ஒன்று நாங்களே லிங்க் கொடுத்தோம்னு சொன்னாலுமே கூட கண்டிப்பா அவங்களால இது பண்ண முடியாது. இது இன்னும் ஏத்துக்காம இருக்காங்க. அங்க வந்து ரசிகர் எல்லாம் வந்தாலுமே கூட தயவு செஞ்சு இந்த முடிவு மாத்திக்கங்கன்னு சொல்லதான் வருவாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக மலேசியால வைக்கிறாங்க, நீங்க வந்தா மட்டும் போதும் அப்படின்னு. என்னன்னா இவர் இந்த பக்கம் இப்ப பாருங்க 4ஆம் தேதி 5ஆம் தேதி எல்லாம் சொல்றாங்களே, இந்த பக்கம் அவரோட தேர்தல் வேலைகள் இருக்கு, அங்க அனௌன்ஸ்மெண்ட் பறந்துகிட்டு இருக்கு. கேவிஎன் ப்ரொடக்ஷனே வந்து கிட்டத்தட்ட வியந்து போறாங்க. ஏன்னா இப்ப நிறைய பேர்லாம் பார்க்கும்போது இந்த கூட்டத்தை எப்படியாவது கின்னஸ்ல வந்து பதிவு பண்ணிடணும்டா, ஏதாவது ஒண்ணு நம்ம பண்ணிடணும்டா அப்படின்னு நிறைய பேர் நிறைய விதமான வித்தியாசமான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்களாம். பாடின சிங்கர்ஸ், அதுக்கப்புறம் அவர் கூட பயணிச்ச நடிகர்கள், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருமே அங்க போறாங்க மலேசியால. இன்னும் இது எவ்வளவு பாசிபிள் எவ்வளவு உண்மைன்னு தெரியல. விஜய் அவர்களின் குடும்பத்தை சார்ந்த எல்லாருமே மலேசியால அங்க வராங்க. ரொம்ப நீங்க சொன்னீங்களா அந்த சர்ச்சை, என்ன அவங்க குடும்பத்துல விரிசலா, குடும்பத்துல அவங்களும் பேசிக்க மாட்டாங்களா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களே. மலேசியாவில் விஜய்க்காக சினிமா, தமிழ் சினிமாவே அங்க திரண்டும் பொழுது அவங்க குடும்பத்தாருங்க எப்படி வராம இருப்பாங்க? மாஸ்டர் ஆடியோ லான்ச்னு நினைக்கிறேன், விஜய் அவர்கள் கோட்டு போட்டு வரும் பொழுது சங்கீதா உட்காந்துருப்பாங்க. கடைசி ஈவெண்ட் அவங்களுக்கு அதுதான் நினைக்கிறேன். அவங்க ரொம்ப மிச்சு விடுங்க, ரொம்ப டேலண்ட்டுங்க. நான் சங்கீதா அவங்களை பத்தி விசாரிச்ச வரைக்கும், அவங்க பேசுற வரைக்கும் சொல்றேன். ஷாலினி அவர்களும் சிவகார்த்திகேயன் அவர்களோட மனைவி இருக்காங்கல்ல ஆர்த்தின்னு, அவங்க 2 பேரும் ரொம்ப தோஸ்துனாங்கல்ல. இவங்க 2 பேருக்கு என்னோட கடைசியா வந்து சேர்ந்தான் விநாயக் அப்படின்ற மாதிரி ஷாலினி அவங்களுக்கும் சங்கீதா அவர்களுக்கும் ஒரு நல்ல நட்பு இருக்கு. அந்த நட்பு வந்து விஜய் அஜித்துக்கு மிஞ்சின ஒரு நட்பு. அது வந்து அதான் சொல்றேன், அதெல்லாம் வந்து ரொம்ப எப்படி சொல்றது, அவங்க அவ்வளோ பிரைவேட்டா மீன்ஸ் அவ்வளோ நம்பிக்கையான ஒரு நட்பு இருப்பாங்கல்ல, அந்த நட்பு தான் அவங்க 2 பேருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த ஈவெண்ட்ல மலேசியாவில் முதல் சீட் எப்படி அந்த மாஸ்டர் படத்துல விஜய் அவர்கள் கோட் சூட் போட்டு பக்கத்துல சங்கீதா உட்கார்ந்துருந்தாங்களோ அது மறுபடியும் நடக்க வாய்ப்புகள் இருக்கு. இந்த படம் ஜனநாயகனை வந்து ஹெச் வினோத்தை எதிர்பார்க்கல, ஆனால் சரி கமிட் பண்ணிட்டீங்க, படமும் நல்லா வந்திருக்கு, எதிர்பார்க்காத ஒரு விஷயங்களா இருக்கு. இந்த ஈவெண்ட் மட்டும் கிட்டத்தட்ட இது 2 நாள் கூட பிளான் பண்ற மாதிரிலாம் இருக்கு. ஆனா இது ஒரு மாதிரி பிளான் பண்றாங்க, ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி போறாங்க. நம்மளே சொல்லியிருந்தோம் ஒரு டிக்கெட்டோட பிரைஸ் மட்டும் அன்அஃபிஷியலா வந்திருந்தது 1 lakh. நீங்க பே பண்ணீங்கன்னா உள்ள நாங்க வந்து டிக்கெட் எப்படியாவது ரெடி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ட்டு. நம்ம ஐபிஎலுக்கு வாங்குவோம்ல அந்த மாதிரி ஐபிஎலுக்கே எவ்வளவு காசு கொடுத்து வாங்குறோம். விஜயோட இருந்து எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் நான் சொன்னேன், நேற்று ஒரு சீனியர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நேற்று என்கிட்ட சொல்றாங்க, தம்பி கேரளால இருந்து இத்தனை பேர் கிளம்ப போறோம், டிக்கெட்டே இல்லைங்க அவங்ககிட்ட, எங்க போய் என்ன பண்ண போறீங்க? ஏன் அது நம்ம தமிழ்நாடு கூட இல்லடா, அங்க போய் மலேசியால போய் என்ன பண்ண போறீங்க? அவங்க சுத்தி பார்க்க போலாம், எல்லாம் போலாம், அந்த மாதிரி ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா? கிடையவே கிடையாது. போறோம், அந்த அரங்கத்துக்கு வெளியே இருந்தாலும் வைப் ஆயிட்டு வரோம். தளபதி அவர்கள் அங்க பார்க்க முடியலனாலும் அந்த அரங்கத்துக்கு வெளியே நாங்க சூழ்ந்திருப்போம். சரி ரைட், இது ஒரு பக்கம் இருக்கட்டும். மலேசியால நம்ம ஆளுங்க இருப்பானுங்கல்ல, அவனுங்க சும்மாவே சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அவன் இங்கிருந்து போன ஒரு வெறியில இருக்கான்.
விஜய் அரசியல் இங்கிருந்து அந்த பரப்புரை பிரச்சாரம் இதெல்லாம் கேட்டு பார்த்த வடிவத்தில் தான் இருக்கான ஒழிய விஜய் அங்க வராருன்றப்போ அந்த ப்ரமோலையுமே காமிச்சிருந்தாங்கல்ல, ஒவ்வொருத்தவங்க பேசும்போது சில பேர் அந்த அண்ணா நீங்களா இல்லைன்னா நான் இப்போ உயிரோடவே இருக்க முடியாது அழுதெல்லாம் பேசுறாங்க. அது பார்க்கும்போதே நமக்கே ஒரு மாதிரி கூஸ் பம்ஸ் மொமெண்ட்ஸ் எல்லாம் கூட இருந்தது. அதை நீங்க பார்த்தது சாம்பிள் தானே. இன்னும் அங்க நம்பாளில இருக்காரு, நம்பால மைக்கு குடிக்கல, அவங்களாம் பார்க்கலன்னு நினைக்கிறேன். நம்பாலாம் அங்கேயே அங்கெங்கெல்லாம் இருப்பானுங்க, அவனுங்க திரண்டு வருவானுங்க பாருங்க. அதுதான் சொல்றேன், நீங்க இங்க பாக்குற கூட்டம்லாம் கம்மி. எனக்கு தெரிஞ்சு மலேசியால அந்த அரங்கத்துக்கு உள்ள நடக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அரங்கத்துக்கு வெளியே நடக்கிறத தயவு செஞ்சு யாராவது எடுத்து போட்டாங்க அப்படின்னா அப்படி குலுங்க போகுது மலேசியா, எழுதி வச்சுங்க. அவங்க இருக்கக்கூடிய நிர்வாகம், அங்க இருக்கக்கூடிய அரசு, அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த ஒரு நாளை கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப டைம் ஆக போகுதுங்க. அது 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 நடந்த வாட்டி தெரியும்னு நினைக்கிறேன். இன்னஸ் மட்டும் இல்லை, என்ன ரெக்கார்டை வேணா வச்சுக்கோங்க, விஜய் அவர்களே பார்த்து நெகிழ்ந்து போக போறாரு அந்த ஒரு நாள், இந்த ஜனநாயகன்ல அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அதனால விஜய் ஏன் இங்க நடத்தல அங்க நடத்தல, அதாவது அவங்கள விஷயங்களுக்காக விஜய் முக்கியமா முடிவு பண்ணதுக்கு டிக் போட்டதுக்கு காரணம் இந்த ஒரே ஒரு காரணம் தான். இங்க இருக்கக்கூடிய மக்கள் அவ்வளவு திரண்டுருவாங்க. மறுபடியும் நம்ம இப்பதான் கொஞ்சம் அதுல இருந்து வெளியே வந்திருக்காரு, மீண்டுமா அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் அங்க டிக் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அது பயங்கரமா நடக்க போகுது, பிரம்மாண்டமா நடக்க போகுது.